எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களை மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விசுவாசத்தினால் உங்கள் வீடுகளுக்குள் நான் இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய். ஏன் தெரியுமா? தேவன் பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பல விஷயங்களுக்காய் கவலைப்பட்டு கலங்குவதை, பல காரியங்களுக்காய் நீங்கள் கவலைப்பட்டு கலங்குவதை தேவன் அறிவார். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுமா? மிக சரியாய் தெரியும். மிக சரியாய் உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும். எனவேதான் முதலாவது நீங்கள் இந்த சாட்சியை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்புகிற ஒரு வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருபோதும் அந்த நபரை கைவிடுவதில்லை. அந்த விசுவாசத்தை அவர் வார்த்தை மீது வைக்கிற யாரையும் தேவன் கைவிடுவதில்லை. சாட்சியை கவனிங்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பலமான சாட்சியை கேட்க போகிறோம். பலமான வார்த்தைகளை பெறுவீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியின் கடைசி வரை இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிக்கும்படி மக்கள். முதல் கனிகளை பத்தி எனக்கு அவ்வளவா எதுவும் பெரிதா தெரியாது. நான் என்னதான் ஆலயத்துக்கு போயிருந்தாலும் அதை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் எங்க அம்மா எனக்கு சில காசு கொடுப்பாங்க, அது காணிக்க பையில போடும்படி சொல்லுவாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு புரியும். காணிக்க கொடுக்கறது அதை பத்தி தான் தெரியும். அதன் பிற்பாடு எங்க வீட்டுல எல்லாமே தொடர் போராட்டங்களா இருந்தது. நான் உடைக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தேன். எங்க அம்மா எல்லா முயற்சியும் எடுத்து எங்களுக்கு உணவு அளிக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. எங்க குடும்பமே ரொம்பவும் மோசமான சூழ்நிலையில இருந்துச்சு. எனக்கு நல்லா நினைவு இருக்கு, என் வீட்டுல எப்போதும் பிரச்சனைகள், ரொம்பவும் கடினமான சூழ்நிலை. நான் என்ன எதிர்பார்க்கணும்னோ அதை என்னால ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா பாக்கெட் மணி கூட கிடைக்காது. இதெல்லாம் பார்த்து நான் வளர்ந்ததுனால எனக்கு இதை பார்க்கும்போது என்னமோ நான் கைவிடப்பட்டவ போல இருந்தது. நான் இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஒரு குடும்பத்தின் மூத்த மகளா இந்த வலியையும் நான் கடந்து போற துன்புறுத்தலையும் நான் உணர ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில இதே மாதிரிதான் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. நான் எப்போ தேவனை உண்மையாவே முக்கியத்துவமா எடுத்துக்கொண்டேனோ, ஒரு வாடிக்கையா ஆலயத்துக்கு வராம இருக்கிறத நான் உணர்ந்தேனோ, அந்த தருணத்துல இருந்துதான் நான் உண்மையாவே கவனிச்சேன். என்னை சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க என்ன சொல்லி தராங்களோ அதை செய்யணும்னு நான் தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடுதான் முதல் கனிகளுக்கான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் 10% தேவனுக்கு கொடுக்கறது தான் தேவனுக்கு கனப்படுத்துறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கீங்க, எப்படி நீங்க நடந்துக்கிறீங்க, இங்க ஆலயத்துக்குள்ளாக இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது எப்படி இருக்கீங்க, எனக்குள்ளாக இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். மேலும் நான் நிதானமா நிலையா போறதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். தேவனுக்கு நாம யாரு உண்மையா இருக்கோமோ அவர் நம்மள நிச்சயமா பாதுகாக்கிறாரு, பாத்துப்பாரு. அவர் என்ன பாத்துக்க ஆரம்பிச்சாரு. அவரை நான் கனப்படுத்த ஆரம்பிச்சேன். நோக்கத்துடன் எல்லாவற்றையும் முதல் கனிகளை திருப்ப ஆரம்பிச்சேன். அவர் என்ன பாத்துக்க ஆரம்பிச்சாரு. நான் எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனல்ல என்னால படிக்க முடிஞ்சது. என்னுடைய பண வாழ்க்கை மிகவும் நிலையானதா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை இப்ப செய்ய முடியுது. நான் ஒரு நாளும் வேலை இல்லாம இல்ல. மேலும் நான் தேவனிடத்துல பொருத்தனை செஞ்சிருந்தேன். நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதற் கனியான 10% செலுத்துவேன்னு சொல்லியிருந்தேன். நான் விரும்பின துறையில நான் விரும்பின வேலையை தேவன் எனக்கு கொடுத்த பிற்பாடு நான் அவருக்கு என்னுடைய முதல் 10% திருப்பினேன். நான் வேலை செய்ய விரும்பின இடத்துல, எனக்கான ஏற்ற வேலை, நான் வேலை செய்ய விரும்புற இடத்துல, என்னோட தெரிஞ்ச மக்கள் இடத்துல, நான் விரும்பின சம்பளத்துல 3 மடங்கு அதிகமான சம்பளத்துல, இந்த நல்ல சூழ்நிலையில, இந்த வேலையில நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன். என்னோட மேனேஜர் மூலமா நான் பெற்றுக்கொள்ற சலுகையும் இது வரைக்கும் நான் கேட்காததை விட அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்து பாதையில இருக்கு. இப்போ என் தலை மேல ஒரு கூரையானது இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு. இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். மேலும் நான் உதவியாளரா இருக்கேன். என் கணவரோடு சேர்ந்து தான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். இதுதான் கனத்துக்குரிய விஷயம். தேவன் எங்க 2 பேரையும் பாத்துக்கிறாரு. முன்பாக நான் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தேன்னா, ரொம்பவும் குழப்பமான நபரா, என்ன பண்றதுன்னு தெரியாத தடுமாறுற ஒரு நபரா, வெறுமையான நபரா, எனக்குள்ள எதுவுமே இல்லாத ஒரு நபரா இருந்தேன். என்ன செய்யறதுன்னு கூட தெரியாத நபரா இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் வெறுமையா இல்ல. எனக்குள்ளாக இருந்த சோகங்கள் இனிமேலும் எனக்குள்ள இல்ல. இப்ப நான் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன், வணங்குறதுல சந்தோஷப்படுறேன், ஊழியம் பண்றதுல சந்தோஷப்படுறேன், தேவனுக்காக வாழ்றதுல உண்மையாவே பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இன்னும் நான் என்ன சொல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேவன் வெறுமையாய் இருப்பதை சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபனுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது.
யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார். மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது. கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார். அது புது திராட்சரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பணத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். மக்களை, நீங்கள் பார்த்த இந்த வீடியோ தான் மிக சரியாய் நாம் விசுவாச பிரயாணத்தை செய்ய துவங்கி இருக்கிற இடம், நோக்கம். ஆபிரகாமினுடைய தேவன் இன்றும் நம் நடுவிலே உயிருள்ளவராய் செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. மக்கள் நினைக்கலாம், இன்றைக்கும் தேவன் இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியுமா? கண்டிப்பாய். இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ, ஆபிரகாமை விசுவாசிக்கிற, அதாவது ஆபிரகாமினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற, ஆபிரகாமினுடைய தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இதோ நீங்கள் கேட்க போகிற சாட்சி. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, பரிதவிப்பிலே, விரக்தியிலே, வெறுமையிலே தேவனை அணுகின இந்த நபர் தன்னுடைய முழுமை, தன்னுடைய வெறுமை நீக்கப்பட காரணம் பரிசுத்தாவி மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்ட பிற்பாடு அவருக்கு நடந்தது என்ன? இதுதான் இந்த சாட்சியினுடைய சாராம்ச மக்களே. யாருடைய உள்ளம் இருளா இருக்கிறதோ, ஒளி இல்லாத இருக்கிறதோ, கண்டிப்பா அங்கே வெறுமை இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது. எப்படி ஒரு இருட்டறையில எந்த பொருள் எங்க இருக்கு நமக்கு தெரியாதோ, அது போல்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை. ஒருத்தருடைய இருதயம் முழுவதும் இருளாய் நிரம்பி இருக்கும் போது கண்டிப்பா அங்க எந்த சந்தோஷத்துக்கும் இடமில்லை, எந்த முழுமைக்கும் இடமில்லை. ஆனால் அங்கே ஒளி பிரகாசிக்கும் போது, எப்படி ஒரு அறையில வெளிச்சம் உண்டா இருக்கும் போது அந்த அறையினுடைய அழகு, அந்த அறையினுடைய தோற்றம் நமக்கு எப்படி தெளிவாகிறதோ, அது போல்தான் ஒருத்தர் வாழ்க்கையிலே ஒளி வரும்போது, பரிசுத்தாவினுடைய வல்லமை வரும்போது அவர் வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றம் அடைகிறது. இந்த சாட்சியை கவனிங்கள். நாம் தொடர்ந்து உங்களோட பேச போகிறோம். வணக்கம், என் பேர் அமுல். என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்துல சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்க மாமியாருக்குள்ள, என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசுல ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்துல வந்து அந்த 10 வருஷம் காலமா எனக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவா இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்க அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமா என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு குடும்பத்துல எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ள சமாதானமே இல்லையே, எப்பதான் இது மாறும் என்ற எண்ணத்துல தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமா இருக்கு. யார்கிட்ட அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ள அதிகமா இருந்துச்சு. நான் வீட்டுல உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்க கிட்ட நான் சொல்லணும், அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல எல்லாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ள ஏதாவது
எப்படின்னு சொல்றது, எங்க வீட்டுக்கார் போவாத, அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவாரு. அதனால நான் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்க கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்க கிட்ட சொல்லி நான் அழுவேன். இந்த மாதிரி கஷ்டமா இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசுல எப்ப பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேற இந்த குடும்பத்துக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்காரர் எதனா சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லா அழுவதா இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லாம இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்த போது கொண்டு எனக்கு அழகா இருந்துச்சு என் வாழ்க்கை. சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில இல்லை. இந்த 10 வருஷ காலத்துல எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் கத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரேயர் பண்றது வித்தியாசமான ப்ரேயரா இருந்துச்சு எனக்குள்ள. இது நான் இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்க வந்துட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கிருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயரா இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமா இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆயிட்டு இந்த 1 வருஷ காலம் எனக்குள்ள எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்பந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி நான் போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றமோ இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம இருக்கும் போது எனக்கு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்துல நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்பதான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் இந்த சர்ச்சில் 1 வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்துல 3 நாள் ப்ரேயர்ல கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறத நான் பார்த்தேன். என்ன இப்போ என் மனசுல இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதுல இருந்து எங்க குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டயும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டயும் நான் நல்லா பேசுறேன் பழகுறேன்ற போது எனக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அப்போ நான் 3 நாள் வாரத்துல 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணும்ன்றத நான் அப்போ கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துல இருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில் என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறது, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதுல இருந்து நம்ம எடுக்கணும்ன்றத நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசிச்சேன், எனக்குள்ளாக என்ன இருக்கு, எனக்குள்ள கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, மற்றவர்களிடம் சண்டை போடுற மன்னிக்க முடியாத எண்ணத்துல இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றத நான் உணர்ந்தேன். அப்போ நான் தானியல் உபவாசத்துல அப்ப சொல்லும் போது, உங்க மனதுல என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் தேவனிடத்துல அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் இதெல்லாம் அர்ப்பணிச்சேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போ அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்துல நான் முழுமையாக நான் அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ள போகும்போது எனி டைம் கோபமாவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாரா ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏத்துக்க முடியாது, அவங்க கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்துல புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் அந்த தானியல் உபவாசம் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்துல தேவனிடத்துல நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு தீர்மானத்துல நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுல அன்னைக்கு ஒரு சண்டேல என்னை முழுமையாக அர்ப்பணிச்சேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில அவ்வளவு முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போய் நான் பேசுறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் தேவனிடத்துல அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன்.
எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலையும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சுக்கணுன்றத நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிங்க. என்னை போல நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல கற்றுக்கொள்ளணும். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க விரும்பினார், அதாவது இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியிலே சாலமோன் மண்டபத்தை நோக்கி ஆபிரகாமின் விசுவாச பிரயாணத்திலே உடனே கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பலாம். நேரடியாய் நீங்கள் வர விரும்பினால் இதோ நீங்கள் திரையிலே பார்ப்பதை போல இப்படியான ஒரு விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்களும் இந்த விண்ணப்பத்தை சாலமோன் மண்டபத்துக்கு அனுப்பும்படி, மேலும் விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ தயங்க வேண்டாம், நீங்களை தொடர்பு கொள்ளும்படி மக்களே. ஏனென்றால் இதுதான் ஜூன் மாதம் முதல் நடைபெற துவங்கி இருக்கிறது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் 23ஆம் தேதி முதல் நாம் தொடர்ந்து இந்த விசுவாச பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பல காரியங்களை தேடி சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொன்னது என்ன தெரியுமா? யார் விசேஷமாய் பல காரியத்தை பட்டு கவலைப்பட்டு கலங்குகிறீர்களோ உங்களுக்கு அவருடைய வார்த்தை என்ன பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது என்ன? தேவனுடைய ஆவியை தேடுவது, தேவனுடைய ஆவியை தேடுவது. மிக சரியா ஆபிரகாம் புரிந்து கொண்டார் யார் தன்னை முழுமையாக்க முடியும் என்று. அண்ணால் புரிந்து கொண்டார் யார் தன்னை முழுமையாக்க முடியும் என்று. எனவேதான் ஆபிரகாமுடைய வெறுமை நீங்கியது, அண்ணாளுடைய வெறுமை நீங்கியது. உங்கள் வாழ்க்கையினுடைய வெறுமைக்கு பல காரணம் இருக்கலாம், ஆனால் நிரப்பக்கூடியவர் யார் என்பதை புரிந்து கொள்ளும். இந்த சாட்சி உங்களுக்கு தெல்ல தெளிவாய் மாற்றும் யார் உங்கள் வெறுமையை நிரப்ப முடியும் என்று. நண்பர்களே, பரிசுத்தாவி என்பது அக்கினி. பரிசுத்தாவி என்கிற அக்கினி வல்லமை நமக்குள் வரும்போது அங்கே வெறுமைக்கு காரணமான எந்த இருளும் மறைந்திருக்க முடியாது. இந்த வாலிபருடைய வாழ்க்கை நடந்தது, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க முடியும். இந்த சாட்சியை தொடர்ந்து ஒரு சிறு வீடியோ ஒளிபரப்பாகும், கவனியுங்கள். பிற்பாடு நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். தேவன் உங்களையும் தயார்படுத்தும்படியாய் வெறுமையிலிருந்து நீங்கள் வெளியே வர. என் வாழ்க்கையில் மோசமான தருணம் எங்க அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தியை எங்க அம்மா கேட்டதுதான். போலீஸ் எங்க அம்மாவை கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா அழுதாங்க. உங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அந்த சூழ்நிலை எனக்குள்ளாக ஒரு பெரிய கோபத்தையும் அதிர்ச்சியும் உண்டாக்குச்சு. ஆனா அதன் பிற்பாடு நான் அதை பத்தி எதையுமே உணரல. நான் யூகேக்கு வரும்போது எனக்கு 5 வயது. நாங்க எங்க அம்மாவோடையும் என்னுடைய அண்ணன்களோடையும் எங்க அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருந்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து என் குடும்பம் சமாதானத்துக்குரிய குடும்பம் கிடையாது, அன்பு கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எப்ப பாரு சண்டை தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருப்போம், ஒவ்வொரு அறையில இருப்போம். நான் எப்போதும் ஒரு அறைக்குள்ளாக பூட்டப்பட்டு இருப்பேன். எங்க அம்மா எப்போதும் ஏன் என் மகளை பூட்டி வச்சிருக்கீங்கன்னு எங்க அப்பா கிட்ட கத்துறதுதான் எனக்கு காதுல கேட்கும். என் வீட்டுக்குள்ள அன்பு இல்ல, என் வீட்டுக்குள்ளாக சமாதானமே இல்ல. நாங்க எல்லாரும் குடும்பத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா எங்க குடும்பத்துக்குள்ளாக வெறும் மோசமான பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இதன் காரணமா எங்க அம்மா ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு நாள் எங்க அம்மா எங்களை பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிட வந்தாங்க. எங்க அண்ணனை பெரிய பள்ளிக்கூடத்துல இருந்து, என்ன சின்ன கிளாஸ்ல இருந்து குழந்தையும் தூக்கிக்கிட்டாங்க. அதன் பிற்பாடு நான் எங்க அம்மாவை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த சூழ்நிலையை விட்டு அவங்க ஓட விரும்பினாங்க. இன்னொரு வார்த்தையில எங்க அப்பாவை விட்டு ஓடினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வேலையில இருந்த அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எங்களை ஒரு ஹாஸ்டலுக்கு அமிச்சாங்க. அது ஒரு சின்ன ரூமா இருந்தது, பகிர்ந்துக்க கூடிய படுக்கை அறைகளா இருந்தது. 5 பேர் அந்த இடத்துல இருக்கலாம். அது ரொம்பவும் கடினமா இருந்தது. என்னோட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிற்பாடு நாங்க ஒரு வீட்டுக்கு நகர்ந்தோம். அந்த இடத்துல நாங்க ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சோம். எங்களுக்கு தெரியும் எங்க பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து இல்ல, அதனால நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் போலீஸ் எங்களுடைய வீட்டுக்குள்ளாக வந்து உங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க அம்மா கிட்ட செய்திய சொன்னாரு. எங்களை பின்பற்றி வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூட்டிட்டு போறோம்னாங்க. அத கேள்விப்பட்ட நாங்களும் அங்க போயிருந்தோம். எங்க அம்மா தரையில விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. மேலும் எங்க அப்பா இறந்துட்டாருன்னு எங்க அம்மா சொன்னாங்க.
அதை கேட்டது எனக்கு கோவம் வந்தது. அதுக்கும் மேலாக அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே புரியல ஏன் என்னோட கண்களுக்கு முன்பாக அவர் கோழையா இருந்தாருன்னு. அவர் தான் எங்க அம்மாவோட வலிக்கு காரணமா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என் கண்களுக்கு முன்பாக குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணதில்ல, ஒரு மரியாதைக்குரிய நபரா இருந்ததில்ல, அவருக்காக வருத்தப்படக்கூடிய அளவு கூட எதுவுமே இல்லை. எனக்கு அவருக்கு மேல பயங்கரமான கோவம் மட்டும்தான் இருந்தது. இதன் காரணமா சாதாரணமா எல்லா ஆண்களும் அப்படிதானு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் சொல்ல போனா ஆண்கள்னாலே நடிக்கிறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரயோஜனமற்றவங்க, இனிமே நான் என் வழிய பாத்துக்க போறேன், நான் எங்க அம்மாவை பாக்குறேன், எங்க அம்மா பலமான பெண்ணா வேலை செய்யறாங்க, எங்களுக்கு எல்லாத்தையும் குடுக்கறாங்க, இந்த மாதிரி நான் இருக்க போறேன்னு நான் நினைச்சேன். நான் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நான் எல்லாத்தையும் பண்ண போறேன். எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்காக வருத்தப்பட யாரும் தேவையில்லை. என் கண்ணுக்கு எது சரியா இருக்கோ நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். அதனால குடிக்க ஆரம்பிச்சேன், பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சேன். என் சிந்தனைக்கு நான் தேவையில்லாத காரியம் பண்றேன்னு தோணவே இல்லை. ஆனா ஒரு தருணத்துல நான் சந்தோஷமா இல்ல, நான் எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன்னு உணர ஆரம்பிச்சேன். எனக்குள்ள நான் எதையோ பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன். அதனால நான் நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சேன், அதை தேட ஆரம்பிச்சேன். ஆனாலும் எனக்குள்ளாக அதை பெற்றுக்கொள்ள முடியல, அந்த வெறுமைத்தன்மை என்னால போக்க முடியல. நான் 17 வயசு பொண்ணு, நான் படிக்கிறேன், யூனிவர்சிட்டிக்கு போறேன், எல்லாமே பண்றேன்னா அது என்னால நிறைவேற்ற முடியல. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் முன்னேற்ற பாதையில போகுது, ஆனாலும் எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. அதை நான் உணர ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஆலயத்தின் ஊழியத்தின் மூலமா நான் வரவேற்கப்பட்டேன். நான் ஆலயத்துக்கு வரவேற்கப்பட்டேன். அது ஒரு தெருவுல செய்த ஊழியமா இருந்தது. அந்த நாள் அந்த ஊழியத்தின் மூலமா நான் வரக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தது. எனக்கு சோர்வா இருந்தது. தெருவுல ஊழியம் பண்ணதுனால எங்க அம்மா போக வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க என்ன அனுப்பவே இல்ல. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு போ அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனாலதான் நான் போனேன். அங்க இருந்த அசிஸ்டன்ட் எல்லாம் என்ன வரவேற்றாங்க. நான் எப்ப தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேனோ அது எனக்கு வித்தியாசமா இருந்தது. என்னதான் நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிருந்தாலும், ஆனா இந்த மாதிரி ஒரு தருணமான விஷயத்த நான் என் வாழ்நாள்ல கேட்டதே கிடையாது. அதன் பிற்பாடு நான் தொடர்ந்து ஆலயத்தின் உறுப்பினரான என் வாழ்க்கைய நேரத்தின் மூலமாவும் எல்லாத்தின் மூலமாவும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். நான் வந்த முதல் நாள்ல இருந்தே பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வெறுமையா இருக்கிற காரணத்தினால இவங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க முழுமையாவீங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால எனக்குள்ள ஒரு ஆர்வம், நான் இவரை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன். அதன் பிற்பாடு நான் எல்லாவற்றையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நடவடிக்கை, நான் உடை உடுத்துற விதம், அதை செய்யும் போது எனக்கு எளிமையா இருந்தது. ஏன்னா நான் அதோட இன்னும் என்ன பிடிச்சு வச்சுக்கிறவளா இல்ல. ஏன்னா எனக்கு பரிசுத்தாவியானவர் வேணுங்கிற காரணத்தினால என்னுடைய மிகப்பெரிய தியாகம் என்னன்னா என்னுடைய பெருமை. நான் எப்படிப்பட்ட நபரா எனக்குள்ளாக இருக்கேங்கிறது தான். நான் இந்த முகமுடிய கழுட்டணும், நான் பலமானவங்கிற முகமுடிய கழுட்டி எரியணும். எனக்கு யாரும் தேவையில்லை, இந்த உதவியும் தேவையில்லை, எல்லாவற்றையும் நான் தேவனிடத்துல கொட்டுனேன், எல்லா இடத்தையும் தேவனிடத்துல சொன்னேன். நான் எப்படிப்பட்டவளா இருக்கேங்கிறத அறிக்கையிட்டேன். எனக்குள்ளாக இருந்த கோபம், மன்னிக்க முடியாத தன்மை, வெறுப்புணர்ச்சி, நான் எப்படி மத்தவங்களை குறை சொன்னேன், என் தந்தைய குறை சொன்னேங்கிறது எல்லாத்தையுமே. ஏன்னா தேவன் உண்மையாவே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன். அதுதான் எனக்கு உதவி செஞ்சது, என்னை மாத்துச்சு. மேலும் நான் நோக்கத்தை ஏற்படுத்தின, அதன் மூலமா தேவன் பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்தாரு. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அது ஒரு புதன்கிழமை நான் பரிசுத்தாவி தேடிட்டு இருந்தேன். அந்த தருணம் அவர் என் மீதாக வருவாரு நான் விசுவாசிச்சேன். அதே போல வந்தாரு. அந்த நாள் நான் ஆலயத்தை விட்டு போகும்போது மிகவும் சந்தோஷமா இருந்தேன். நான் பாக்குற விதத்துல மாற்றத்தை பார்த்தேன். நான் என்னையே புதுசா பார்த்தேன். முன்னாடி எனக்குள்ளாக தாழ்வு மனப்பான்மை, நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் அதை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. என்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள விசுவாசத்தின் கண்கள் இருக்கு. எனக்குள்ளாக புது அடையாளத்தை தேவன் தந்திருக்காரு. என் விசுவாசத்தை தொடர்ந்து செயல்படுத்துறது மூலமா நான் சிறப்பு நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டேன். அந்த தருணம் நான் ஒரு கடினமான சூழ்நிலை என் பண வாழ்க்கையில சந்திச்சேன். எனக்கு ரொம்ப சிறிய வயது. ஆனா நான் அந்த தருணத்துல ஹோட்டல் ரூம் எல்லாம் கிளீன் பண்ற நபரா இருந்தேன். அது ஒரு டிசம்பர் மாத சிறப்பு நிகழ்ச்சியா இருந்தது. நான் தேவனிடத்துல சவால் வச்சேன். இல்ல, நான் உங்களை தான் வணங்குறேன், நீங்க எல்லாவற்றையும் படித்தவர், நான் உங்களை வணங்குறேன், உங்க கூட இருக்க, உங்களுக்கு ஊழியம் பண்றேன், உங்களுக்கு உண்மையா இருக்க, அதனால நீங்க என் வாழ்க்கைய மாத்தி ஆகணும். இந்த மாதிரி நான் ஒருபோதும் பண்ணதே கிடையாது. இப்ப நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே. என்னுடைய பிளாட், என்னுடைய வீட்டுக்குள்ளாக இருந்த பொருட்கள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், என் வீட்டுக்குள்ளாக இருந்த எல்லா பொருட்களையும் நான் வித்தேன். இன்னும் சொல்ல போனா நான் தரையில ஒரு பாய் போட்டுதான் படுத்திருந்தேன். எனக்குள்ள ஒரே உறுதி, என்னுடைய விருப்பத்தை பாருங்க, அதை பார்த்து நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாபெரும் மாற்றத்தை உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பிரச்சனையை, இந்த பகுதியில இருக்க பிரச்சனையை உங்களால மட்டும்தான் மாத்த முடியும் நான் சொன்னேன்.
அண்ணன் பண்ண பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. எனக்கான கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. நான் வேற ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த வேலை எனக்கு ஒரு கல்லு மேல நடக்கிற மாதிரி. அதன் பிற்பாடு நான் என்னுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கான பலன்களை திரும்பவும் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் எந்த வேலைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தனோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தனோ, அது எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த வேலையில நான் முன்னேற்றத்தை பாக்குறேன். உண்மையாவே நான் எப்படிப்பட்டவளா இருந்தேனோ அதுக்கு இது தகுதியானது கிடையாது. நான் முன்னாடி சோம்பலா அந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்ல. என்னுடைய பண வாழ்க்கை, படிப்பு, என்னுடைய வேலை ஸ்தலம் எல்லாமே தேவன் என்ன இருக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு. இது தேவனால மட்டும்தான் கூடும். அந்த வருஷம் என் பண வாழ்க்கையும் என் வேலையும் ஆசீர்வதிச்ச மாதிரி என்னுடைய அன்பின் வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிச்சாரு. தேவன் எனக்கான ஏற்படுத்தின மனுஷன். நான் பரிசுத்தாவியை பெறுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உறவுக்குள்ள வர நான் தயாரா இல்லை. நான் பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு, மாற்றத்தை பெற்ற பிற்பாடு எனக்குள்ள மாற்றி எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்துட்டு கெட்ட விஷயம் எல்லாத்தையும் எடுத்தார். இப்போ என்னுடைய விசுவாசத்தில் உதவி செய்கிற ஒரு ஆளா, எனக்கு விசுவாசத்தில் உதவி செய்கிற ஒரு ஆளா, இதுதான் நான் பிரிசிலாக்குள்ள பார்த்தேன். எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆளா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என்னுடைய விசுவாசத்தில் உதவி செய்கிற ஒரு ஆளா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் தேவன்கிட்ட. இதே விசுவாசத்திலிருந்து இதே ஆவியில் முன்னோக்கி போகிற ஒரு ஆளா, இந்த மாதிரியான ஒரு பெண்ணை தான் நான் கேட்டிருந்தேன் தேவனுடைய மனுஷே. எல்லாமே இப்போ ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவில் இணைந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முன்னாக சேர்ந்து முன்னோக்கி போயிட்டுருக்கோம். இவை எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னை வழி நடத்துறாரு. என்ன தனியா இந்த மாதிரி செய்ய சொல்லியிருந்தா என்னால ஒண்ணு கூட செஞ்சிருக்க முடியாது. அவர் எனக்கு உதவி செஞ்சாரு, என்ன சரிப்படுத்தினாரு, எனக்கு எல்லாவற்றிலும் துணை நின்றாரு. இன்னைக்கு என்ன வடிவமைச்சிருக்காரு. நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இன்னைக்கு இருக்கேங்கிறத என்னால பார்க்க முடியுது. எல்லாவற்றிலும் காட்டிலும் அதுக்கு நான் நன்றி உள்ளவளா இருக்கேன். அவர் தான் என்னுடைய தேவனா இருக்காரு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை, யாரெல்லாம் இந்த அதி அற்புதமான சாட்சிகளை கேட்டார்களோ, இது மனுஷனுடைய சக்தியினால் நடந்ததல்ல, நடக்கக்கூடியதும் அல்ல. உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை மட்டுமே இதை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையிலிருந்த ஒரு நபரை யாரால் மாற்ற முடியும்? ஆனால் அவர் வாழ்க்கையினுடைய பின்னணி மிகவும் மோசமான ஒரு சூழல். எனவேதான் இன்றைக்கு யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் ஒரு வாழ்க்கை சூழல், வாழ்க்கை பின்னணி, வளர்ந்த விதம், பழக்கப்பட்ட முறை இவரை வெறுமையான ஒருவராய் வைத்திருக்கலாம். இருளிலே தள்ளப்பட்ட ஒருவராய் தன்னை பார்க்கலாம். ஆனால் உன் வசனத்தின் மீது இவர் விசுவாசம் வைத்து இந்த ஜபத்தை ஏற்றுக் கொண்டிருந்தால், பெற்றுக் கொண்டிருந்தால், இவருடைய வெறுமை நீக்கப்பட முடியும் என்கிற அந்த உற்சாகத்தை, தன்னம்பிக்கையை, பலத்தை இவருக்கு கொண்டு வர முடியும்.
எல்லா இருள்களுக்கு வாழ்க்கைக்கு நீங்க கடவுள், ஒளி பிரகாசிக்க கடவுள். இந்த தண்ணீரை அபிஷேகம், இதன் மூலமா எல்லா விதமான சந்தேகம் நீக்கப்படட்டும். இவர் கவலைகளுக்கு எது காரணமா இருந்தாலும் உங்களுடைய ஆவின் வல்லமையானது நீக்கப்படுவதாக. உன் சமாதானத்தை அவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன், ஆரோக்கியத்தை அறிக்கை செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயர் மற்றும் அவர் நாமத்தின் மகிமைக்காக ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. சமாதானமான இரவார்கள். பரிசுத்த ஆவி வல்லமை உங்களுக்குள் வரும்போது உங்கள் வாழ்க்கை இனி ஒருபோதும் வெறுமையா இருப்பதில்லை. நாளை நம்முடைய விசேஷ பாடம் பரிசுத்த ஆவிக்காக புதன்கிழமை. மீண்டும் நாளை இரவு 10:30 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்வார்கள்.